வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் டேஸ்டி ஃபுட்டில் பச்சைப்பயிறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த பச்சைப்பயிரின் பயன்கள் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பச்சைப்பயிறு உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் இது உடல் எடையை குறைக்கும். அதுவும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து டெய்லி இந்த பச்சைப்பயிறு ஒரு கப் எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். முதல்ல ஒரு கப் இந்த பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இது குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வைக்கணும். ரொம்ப குழைய வேக வைக்கிறாதீங்க. நல்லா அந்த பச்சைப்பயிறு நசுங்குற அளவுக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்து குக்கரில் போட்டுட்டு இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசிலுக்கு இதை அப்படியே விட்டுடலாம். இந்த பச்சைப்பயிரில் புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிறதுனால இது உடல் எடையை சீக்கிரமாகவே குறைக்கக்கூடியது. இந்த பச்சைப்பயிர் கிரேவி சப்பாத்திக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே. பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதை எடுத்துட்டு அடுப்பில் அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இதை நம்ம தாளிக்க போகிறோம். இதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடுவோம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இதில் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இல்லை ரொம்ப ப்ரௌனாக வதக்கிடாதீங்க. இது பாதி வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கி அந்த கலர் நிறம் மாறி வதங்கினா போதும். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எப்போயுமே நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அதை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்ம உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கும். அப்படியே நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துனிங்கன்னா வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் சூடாகி வயிற்று வலி வர காரணமாகும். அதனால் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்கும் போது எப்போயுமே தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ காரமும் கொஞ்சம் கம்மியாகும், உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா முக்கால் பதத்திற்கு இது வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். இந்த மாதிரி பதத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்குறோம். சேர்த்து இதை நல்லா வதக்குறோம். ஒரு 3 நிமிஷம் இதில் வதக்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியே சேர்த்துடலாம். இது 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். இந்த பச்சைப்பயிறு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் கிரேவியை. அதே சாதத்துக்கு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் பொலன்னு தண்ணியாக வச்சு இதை சாப்பிடலாம். இதில் புரோட்டீனும் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால உடல் எடையை சீக்கிரமாகவே குறைக்குது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிருச்சு.
இப்போ நம்ம வந்து தக்காளியை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து வெயில் காலத்தில் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலை வந்து சீராக வச்சுக்கும், குளிர்ச்சியாக வச்சுக்கும், உடம்பு ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை நான் பண்ணி காமிக்கிறேன். தக்காளியை நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா குழையாக இது குழஞ்சி நல்லா வெந்து நல்லா மசிலும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிரை கிரேவியாக வச்சு சாப்பிடாம நல்லா வேக வச்சு தாளித்து ஒரு கப் டெய்லியும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது அயன் நமக்கு கிடைக்கும். அது இரத்த சோகை இருக்கிறவங்க இதை டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு இரத்த சோகை கூட மறைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. நல்லா கொலன்னு இந்த தக்காளி எல்லாம் வெந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இதில் வதக்கிட்ட பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு எப்படி காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த தூளை ஆட் பண்ணலாம். ஏன்னா தக்காளியோடே சேர்த்து போட்டிங்கன்னா தக்காளி வதங்காது. அது இல்லாமல் இந்த தூளெல்லாம் அடி பிடிச்சிரும். அதனால் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த தூளை நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதோட கூட உப்பு சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கும் போது ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். தக்காளி, அந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இப்போது நல்லா இதை வந்து கொதிக்க விடணும். இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நல்லா கெட்டியாக கூழ் மாதிரி ஆகணும். இப்போ நம்ம இதை கொதிக்க விடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வதங்கி நல்லா கூழ் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பச்சை பயிரை இதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச இந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துடலாம். இதில் வாரத்தில் 2 டைம் எடுத்துக்கலாம். அந்த பச்சை பயிறு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பச்சை பயிரை சாப்பிட்றதுனால சீக்கிரமாக உங்களுக்கு பசி எடுக்காது. அதனால உடல் எடையை ஈஸியாக நம்ம குறைச்சிடலாம். இந்த கிரேவியில் சேர்த்துட்டு பச்சை பயிரை சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். வாசனை கமகமன்னு வந்துட்டுருக்குது. இது கொதிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக வாசனை வரும். பார்க்கவே அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது.
பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொத்தமல்லி தலையை எடுத்து தூவி விட்டுறலாம். இப்போ நமக்கு இந்த பச்சைப்பயிறு கிரேவி தயார். நீங்களும் இந்த பச்சைப்பயிறு ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு பச்சைப்பயிறு கிரேவி தான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி தயார். பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் நிச்சயமாக இந்த பச்சைப்பயிறு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையில் செய்யும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.